Welcome back to a course on real analysis basic topology. இப்போ லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தியரம். இந்த தியரம் வந்து இதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றது தான். பட் அதை நம்ம டைரக்டா ப்ரூஃப் பண்ணாம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ப்ரூஃப் பண்ண போறோம். இப்போ ஏன்னு வந்து ஒரு செட் ஆஃப் சீக்வன்சஸ் கன்சிடர் பண்ண போறோம். அப்போ செட் ஆஃப் சீக்வன்சஸ் அப்படின்னா இந்த ஏங்கிற செட்ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்க போகுது? ஏங்கிற செட்ல சீக்வன்சஸ் தான் இருக்க போகுது. ஆனா அந்த சீக்வன்சஸோட என்ட்ரிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து எய்தர் 0 இல்லைன்னா 1 மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ whose elements are the digits 0 and 1. இப்படி ஒரு சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த செட்டு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த செட்டு வந்து அன்கவுண்டபிளா தான் இருக்க போகுது அப்படிங்கறத தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இந்த ப்ரூஃப்க்கு நம்ம மெயினா யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா கேண்டர் டயகனலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த கேண்டர் டயகனலைசேஷன் ப்ராசஸ் என்ன, இந்த செட்டை வந்து எப்படி இது பண்ண போறோம் அப்படிங்கறது தான் வந்துட்டு அந்த கேண்டர் டயகனலைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி இந்த செட் எப்படி அன்கவுண்டபிள்னு சொல்ல போறோம். அதை தான் வந்து இந்த ப்ரூஃப்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்போ ஏங்கிற செட்டில் கலெக்ஷன் ஆஃப் சீக்வன்சஸ் இருக்க போகுது. அதோட என்ட்ரிஸ் வந்து 0 1. இப்போ 0 1 மட்டும் மிக்ஸ் கலந்து வர மாதிரி எத்தனை சீக்வன்சஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் ப்ரீவியஸ் லெக்சர்ல சொன்ன மாதிரியே பிளாக்கை தவிர வேற ஏதாவது கலர்ல எழுதுறேன் அப்படின்னா அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீங்க, சரிங்களா? இப்போ நான் 0 0 0 0 0 0 1 0 0 சீக்வன்ஸ் அப்படின்னாலே அது நிக்காம போய்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம், கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு ஒன்னை நான் பிளேஸ் மாத்தினேன் அப்படின்னாலே எனக்கு வேற சீக்வன்ஸ் கிடைக்குதுங்களா? இதே மாதிரி இந்த ஒன்னை நான் எங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது, எனக்கு இதுலயே இந்த ஒரு ஒன்னை நான் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பிளேசஸ் ஷிஃப்ட் பண்ண அப்படின்னாலே எனக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வரப்போகுது. இப்போ 2 0 மீதி எல்லாமே 1 வச்சுக்கிட்டு இந்த 2 0 நான் எப்படி பிளேஸ் பண்றேன் அப்படின்னாலே எனக்கு ஒரு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி வரும். இப்போ 2 1 மட்டும் வச்சுக்கிட்டு மீதி 0 வச்சு நான் பண்றேன் அப்படின்னாலே எனக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி. ஸோ இப்போ மொத்தமா பார்க்கும்போது எனக்கு எத்தனை 1 எத்தனை 0 வைக்கிறேங்கிறத எதுவுமே முக்கியம் கிடையாது. ஆனா 0 1 மட்டும்தான் இருக்கணும். அப்ப அந்த ஐடியா வச்சுக்கிட்டு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? From the given information, the set A வந்து ஒரு இன்ஃபினைட் செட். ஆனா அன்கவுண்டபிள்னு ப்ரூஃப் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லி ஆகணும்? அது ஃபைனைட்டும் கிடையாது, நெய்தர் ஃபைனைட் நார் கவுண்டபிள். ஸோ இது ஃபைனைட் கிடையாது அப்படிங்கிற ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது கவுண்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது அன்கவுண்டபிள் ஆயிடும். ஓகே, ஒரு செட் கவுண்டபிள் கிடையாது, கவுண்டபிள்னு சொல்லணும்னா ஒரு மேப்பிங் வந்து கண்டுபிடிச்சா அந்த ஏதாவது ஒரு மேப்பிங் கண்டுபிடிச்சா அந்த மேப்பிங் 1 1 and 2 இது ரெண்டும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போதும். இப்ப கவுண்டபிள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப கவுண்டபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுறோம்னா இத டைரக்டா பேச முடியுமா அப்படிங்கும்போது இட் இஸ் a question mark. சரி, நான் வந்து ஒரு கவுண்டபிள் செட்டுக்கு ஒரு அன்கவுண்டபிள் செட்டுக்கு கவுண்டபிள் சப்செட் எடுக்க முடியுமா என்னால? இது வேணா பாசிபிள் இருக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பாங்க ஒரு கவுண்டபிள் செட்டுக்கு நம்மளால அன்கவுண்டபிள் செட்டுக்கு கவுண்டபிள் சப்செட் எடுக்க முடியும். இப்போ நான் E அப்படிங்கிறது வந்து EB கவுண்டபிள் சப்செட் ஆஃப் A. இப்போ ஈன்னு ஏக்கு ஒரு கவுண்டபிள் சப்செட் எடுத்துருக்கு. சப்போஸ் இதுதான் வந்து என்னுடைய ஏவா இருந்துச்சு அப்படின்னா திஸ் மே பி மை இ. ஓகே, அப்ப இது ப்ராப்பர் சப்செட்டா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இ வந்து இம்ப்ராப்பர் சப்செட்டா இருந்தா என்ன நடக்கும்? ஸோ ஐ திங்க் திஸ் ஆர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்.
So I must write in another color. Okay. இப்போ சப்போஸ் இந்த E வந்து எனக்கு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏவா இருந்தா என்ன நடக்கும்னு கேட்கிறேன். இப்போ ப்ராப்பர் சப்செட் இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏவா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இம்ப்ராப்பர் அப்படின்னா E வந்து எம்டி செட்டா இருக்கலாம், இல்ல E வந்து ஏவா இருக்கலாம். கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி A வந்து ஒரு இன்ஃபினைட் செட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது? E ஈக்குவல்ஸ் A தான். இப்போ E வந்து இம்ப்ராப்பரா இருக்கும்போது A வந்து ஒரு இந்த E வந்து நம்ம கவுண்டபிள் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ ஏவும் கவுண்டபிள் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இப்போ E கவுண்டபிள்னு எடுத்திருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம எடுத்து E வந்து இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏவா இருந்துச்சுன்னா இது கவுண்டபிள் ஆயிரும். அப்ப நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது E வந்து இட் கேன் ஒன்லி பி ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு கவுண்டபிள் ஏக்கு ஒரு கவுண்டபிள் சப்செட் எடுத்தோம் அப்படின்னா அது ப்ராப்பர் சப்செட்டா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னாலே ஏ வந்து அன்கவுண்டபிள் நம்ம சொல்லிடலாம். இதுதான் வந்து இந்த ப்ரூஃப்ல நம்ம பண்ண போற விஷயம். வாங்க அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். So I think it is taking quite time. இனிமேல் இந்த மாதிரி ரஃபா ஏதாவது எழுதுனா அழிக்காம விட்டுறலாம்னு நினைக்கிறேன். That would be better for you too. So now இப்போ அழிச்சிட்டோம். So let that be so. Okay. I think I have to change the color as well. Okay. Now we have to prove E is proper subset of A. ஓகே, E நம்ம எந்த மாதிரி எடுத்திருக்கோம்? கவுண்டபிள்னு எடுத்திருந்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ E இஸ் கவுண்டபிள் செட். கவுண்டபிள் அப்படின்னாலே இருந்துட்டு the elements of E can be arranged in a sequence. ஸோ சீக்வன்ஸாக நான் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ ஈல வந்து நான் என்ட்ரிஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா S1, S2, etc. Sn and it goes this way. சரிங்களா? இப்போ நான் வந்து புதுசா ஒரு சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். ஓகே, நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் a sequence S such that the nth entry of S is 1 if nth entry of Sn is 0 and vice versa. இந்த மாதிரி தாங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க. ஆனா இங்க ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய S1 வந்து 0 0 1 1 0 0 1 1 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். S2 வந்து 1 0 1 1 0 0 1 0 1 1 1 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அடுத்து S3க்கு வந்து 1 1 1 1 0 0 0 0 இந்த மாதிரி சும்மா ரேண்டமா இட் மே பி எனிதிங். நீங்க நான் எடுக்கிறதே தான் எடுக்கணும்னு கிடையாது. இட் இஸ் அப் டு யூ டு டிசைட் வாட் யூ ஹேவ் டு டேக். ஸோ திஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னோட எஸ்ல எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா, இப்போ S1ல நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்க்குறேன் 0 அப்படின்னா என்னோட எஸ்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து 1ஆ இருக்கும். S2ஓட செகண்ட் என்ட்ரி 0 அதனால எஸ்ஸோட செகண்ட் என்ட்ரி அதோட ரிவர்ஸ் 1ஆ இருக்கும். S3ஓட தேர்ட் என்ட்ரி 1 அதனால இங்க 0வா இருக்கும். இங்க S4ஓட ஃபோர்த் என்ட்ரி 0 அதனால
இங்க 1 இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம இங்க பண்ணோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து கேண்டர் டயங்கலைசேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்னால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, திஸ் ப்ராசஸ் இஸ் டன் இன் த வே தட் இந்த எஸ் வந்து கண்டிப்பா ஈல இருக்காது. சரிங்களா? அதுதான் இந்த ப்ராசஸோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நம்ம சொல்லிடலாம், கிளியர்லி திஸ் எஸ் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் இ. இப்போ உங்களுக்கு ஆனா இந்த எஸ்ல என்ட்ரி எல்லாம் எப்படிதான் இருக்கு? எஸ்ஸோட என்ட்ரி எல்லாமே 0 1 தான் இருக்கு. அதனால இந்த எஸ் வந்து கண்டிப்பா ஏல இருக்கும். ஸோ we are able to find out, நமக்கு வந்து ஏல இருந்து எஸ்ல இல்லாத மாதிரி ஒரு எலமெண்டாவது இருக்கு. இது வந்து எதை ப்ரூஃப் பண்ணுது? This proves E is a proper subset of A. ஸோ ஏவோட ப்ராப்பர் சப்செட் தான் இது அப்படிங்கிற கேரண்டி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணா போதும்? E வந்து ப்ராப்பரா மட்டும்தான் இருக்க முடியும். Therefore E is okay. E cannot be improper subset of A. சப்போஸ் இது இம்ப்ராப்பரா இருந்தா தான் E கவுண்டபிள்ங்கிறங்காட்டி A கவுண்டபிள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், தி countable subsets of A are proper. ஸோ இதுல இருந்து நீங்க ஒரு கவுண்டபிள் சப்செட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே வந்து அது ப்ராப்பர் சப்செட்டா மட்டும்தான் இருக்க முடியுது. இதுல இருந்து நம்ம ஏ வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுறோம். அண்ட் திஸ் கம்ப்ளீட்ஸ் த ப்ரூஃப். இப்போ இந்த தியரம் தான் வந்து நமக்கு செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள் அப்படிங்கிற ரிசல்ட் தந்திருக்கு. அது எப்படி? ஓகே, ஸோ அதை வந்து ஒரு ரிமார்க்கா நம்ம எழுதிப்போம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு எலமெண்ட் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் ஹேஸ் அ யூனிக் ரெப்ரசன்டேஷன் யூசிங் பைனரி நம்பர்ஸ். ஸோ பைனரி நம்பர்ஸ் அப்படின்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு யூனிக் நம்பரா நம்மளால எழுத முடியும். ஸோ இந்த இதையும் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண இதையும் சேர்த்தினோம்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா, the set R is uncountable. சரிங்களா? ஸோ இந்த தீரத்துக்கும் வந்து ஒரு கராலரி இருக்கு. அது என்ன அப்படிங்கறது இப்ப பார்ப்போம். Just a minute. Okay. So the set of irrational numbers. ஆனா இந்த irrational numbers அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரியலோடைய ஒரு பார்ட்டா இருக்கு. ரியலோடைய சப்செட் தான் வந்து செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அது வந்து கவுண்டபிள். அஃப்கோர்ஸ் செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இங்க செட் ஆஃப் irrational நம்பர்ஸோட நிலைமை என்ன அப்படிங்கறத தான் இதுல பார்க்க போறோம். அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் செட்டா தான் இருக்க போகுது அப்படிங்கறத இது பண்ண போறோம். இதோடைய ப்ரூஃப் இட் இஸ் குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ we know that set of real numbers can be written as a union of set of rational numbers and irrational numbers. இந்த மாதிரி எழுத முடியும். இதுல ஆல்சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, Q வந்து கவுண்டபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
சரிங்களா? அடுத்து சப்போஸ் செட் ஆஃப் irrational நம்பர்ஸும் கவுண்டபிளா இருந்தா என்ன நடக்கும்? இந்த Q யூனியன் Q காம்ப்ளிமெண்ட் இங்க ஃபைனைட் யூனியன் தான் எடுக்க போறோம். கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸே கவுண்டபிள் அப்படிங்கும்போது ஃபைனைட் யூனியன் அஃப்கோர்ஸ் கவுண்டபிள் தான். ஸோ இஸ் கவுண்டபிள்னு நமக்கு கிடைச்சிரும். இது கவுண்டபிள் அப்படின்னா நமக்கு மீனிங் என்னது? ஆர் வந்து கவுண்டபிள்னு ஆயிரும். பட் இது திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். அதனால என்னவா தான் இருந்தாகணும்? செட் ஆஃப் irrational நம்பர்ஸ் அன்கவுண்டபிளா தான் இருந்தாகணும். தேங்க்யூ.